அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நீர் எங்களுக்காக காயப்பட்டீர், நீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே உம்முடைய ஜீவனை தந்தீர் என்று ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி ஒரு மனதோடு உணர்ந்து சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் எனக்காய் காயப்பட்டீர், நீர் எனக்காய் நொறுக்கப்பட்டீர், நீர் எனக்காய் காயப்பட்டீர், நீர் எனக்காய் நொறு. எல்லாரும் சொல்லுவோம் மறுபடியும், நீர் எனக்காய், நீர் எனக்காய் முள்மூடியா சுட்டப்பட்டி நான் நன்றாய் வாழ்வதற்கு சிலுவையிலே உம் ஜீவனை தந்தீ. எனக்காக நீ சாபமானி முள்மூடியா சுட்டப்பட்டி உம்மாலே நான் விடுதலையானே, உம்மாலே நான் சுகம் பெற்றேன், உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றேன், உம்மாலே நான் சமாதானம் பெற்றேன். அவர் சிந்தின ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தத்தை நாம் எல்லாரும் ஒருமித்து சொல்லி அவர் நமக்காக செய்தவற்றை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நாம் உயர்த்துவோம். நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது, நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. ஓ நான் நன்றாய் வாழ்வதற்கு சிலுவையிலே உம் ஜீவனை தந்தீர். எனக்காக நீ சாபமானி முள்மூடியா சுட்டப்பட்டி உம்மாலே நான் விடுதலையானே, மன்னிப்பு பெற்றேன், சுகம் பெற்றேன், உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றேன், உம்மாலே நான் சமாதானம் பெற்றேன். நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. உங்க சத்தம் கேட்கட்டும். நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. எல்லாரும் நீ சிந்திய ரத்தம் ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, ஓ எஸ் நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. கடைசியாய் சொல்லுவோம். நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. எங்களை
வாழ வைக்கிற எங்கள் இயேசுவே, தினமும் எங்களுக்காக நீர் பேசுகிறீர். தினமும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் நீர் அமர்ந்திருந்து பிதாவோடு கூட எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலே நாங்கள் விடுதலை ஆனோம். உம்மாலே நாங்கள் சுகம் பெற்றோம். உம்மாலே நாங்கள் மன்னிப்பு பெற்றோம். ஆண்டவரே, உம்மாலே எங்கள் வாழ்வின் சமாதானம் உண்டானது. சிலுவை எங்களுக்கு எவ்வளவு மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. சிலுவையிலிருந்து நாங்கள் எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். சமாதானம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. ஓ ஸ்தோத்திரம், நீர் எங்களை பார்த்து சொல்லி போனீர், உங்களுக்காக என் சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை வைத்து போகிறேன். ஆகவேதான் உம்முடைய பெயர் சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டது. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே உம்முடைய ரத்தத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே தந்த இந்த நாளை நாங்கள் உம்மை நினைத்து, நீ உம்முடைய ரத்த சிந்துதல் இல்லாமல் எங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு என்னும் ஆண்டவரே அந்த நிலைக்கு எங்களை கொண்டு வந்து இன்றைக்கும் உம்மை ஆராதிக்க இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு எங்களை எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு சிலுவையில் எங்களுக்கு பெற்றுத்தந்த ஆசீர்வாதங்களை எண்ண போகிறோம். நீர் எங்களுக்கு செய்த வகைகளை நாங்கள் எண்ணி உம்மை துதிக்க போகிறோம். உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படும். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற எல்லாவற்றையும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். இங்கே செய்கிற எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் தொடர்ந்து பயபக்தியோடு உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, இயேசுவின் சிலுவை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு பல காரியங்களை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் நினைத்து நாம் இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். ஒரு பழைய அற்புதமான பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் மடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் மடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் மடியா சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் மடியா சாய்ந்திளை பாரிடுவேன். ஆண்டவரை உணர்ந்து இயேசு நமக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து சொல்லி பாடுவோம். பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார
சிலுவை எண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா சிலுவை எண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா இளைப்படையாது மேலோகம் இளைப்படையாது மேலோகம் ஏகுவேன் பறந்தே வேகம் சிலுவை நிழலில் அனுதினம் மடியா இன்னல்களை மறந்து இயேசு நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் பெற்று தந்ததை எண்ணி இன்பத்தோடு அவரை பாடுவோம். இன்பம் சுரன் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன் இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன் திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம் திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம் தரும் எனக்கானந்த சந்தோஷம் தரும் எனக்கானந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம் சிலுவையின் நிழலில் அனுதினம் சிலுவையின் நிழலில் எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன் எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன் அவனில் வியாகுலம் வந்தார் அவரை நான் அண்டிக் கொண்டான் அவனில் வியாகுலம் அவரை நான் அண்டிக் கொண்டான் அலை மிக மோதிடும் மன்னா அலை மிக மோதிடும் மன்னா ஆறுதல் அளிப்பாரே சொன்னார் சிலுவை நிழலில் அனுதினம் மடியா சாய்ந்திலை பாரிடுவே சிலுவை நிழலில் சாய்ந்திலை பாரிடுவே சிலுவை அன்பின் மறைவில் கிருபை இனிய நிழலில் சிலுவை அன்பின் ஆத்துமனேசரின் அருகில் அடைந்தீரே நாறுதல் மனதில் சிலுவை நிழலில் சாய்நிலை பாரிடுவே சிலுவை நிழலில் அனுதினம் மணியா சாய்நிலை பாரிடுவே. Hallelujah.
அவருடைய சிலுவையின் நிழலில் இளைப்பாறுதல் உண்டு. இளைப்பாறுதல்னா என்ன? மன நிம்மதி. இன்னைக்கு பாருங்க, சிலுவைக்கு கீழே இருந்தவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்டோன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் என்ன நினைச்சது? ஐயோ இவரை நம்ம இழந்துட்டோமே என்று சொல்லுகிற அந்த பரிதாபமான ஒரு கூட்டம் இருந்துச்சு. சிலுவையில் இருக்கிற 2 பேர் எப்படி இருந்தாங்க? இயேசுவை கேள்வி கேட்கிறவர்களா இருந்தாங்க, இயேசுவை பரியாசம் பண்ணுகிறவர்களா இருந்தாங்க. எல்லா விதமான கூட்டமும் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் அந்த நேரத்தில் தெரியல. இவர் மரிப்பார், ஆனால் இந்த மரித்த இயேசு உயிரோடு எழுவார் என்று நம்பிக்கையற்றவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அங்க பாருங்க, பைபிள்ல 27 அதிகாரம் நினைக்கிறேன், மத்தேயுல அங்க கடைசி வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சதுசேயர்களை குறித்து போட்டிருந்தது, பரிசேயர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும் போது அவங்க சொல்றாங்க, தன்னை இவன் ரட்சித்து கொள்ளட்டும், அப்புறம் நான் என்ன செய்கிறேன், நான் இவரை இயேசு தெய்வம் என்பதை நான் விசுவாசிப்பேன்னு சொல்கிறான். இன்னைக்கு நமக்கு பேர் என்ன? விசுவாசிகள். எதை விசுவாசிக்கிறோம்? மரித்த இயேசு உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்று நம்பி விசுவாசிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, தோமா கிட்ட தான் நினைக்கிறேன், கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிச்சாங்க பாருங்க. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்னா, காணாம தான் விசுவாசிக்கிறோம், ஆனா இயேசுவை உணர முடிகிறது. அவருடைய பிரசன்னத்துக்கு வரும்போதெல்லாம் அவருடைய அதுதான் ஆறுதல்ன்றதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆறுதல்னா நிம்மதி. அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் வரும்போதெல்லாம் இயேசுவை காணாமல் நாம் விசுவாசித்தாலும் அவரை நாம் உணர்கிறவர்களாக இருக்கிறோம், அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நான் அப்படிதான் ஒவ்வொரு வாரமும் அனுபவிக்கிறேன். இன்னைக்கு விசேஷ நாள், நான் விசேஷமா அனுபவிக்கிறேன். அவர் சிலுவையை குறித்து தியானம் பண்ணும்போது, அதை எண்ணி பார்க்கும்போது அவர் நமக்காக எவ்வளவு அதிகமாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரைக்கும் அவர் நமக்காக அவர் மரித்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம சரீரத்தில் ரத்தம் இருக்கு பாருங்க, இந்த ரத்தத்துக்கெல்லாம் வேல்யூ இருக்கான்னு தெரில. அவ்வளோதான், மரிச்சிட்டா அப்புறம் அது ஒன்றுமே இல்லை. ஆனால் மரித்தும் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிற இயேசுவின் ரத்தம் நமக்கு இருக்கிறது. அவர் மரிச்சிட்டார்னு நினைக்கிறோம், ஆனாலும் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை குறித்து எல்லா சபைகளிலும் பேசித்தான் இருக்கிறாங்க. பேசும் பொருளாக இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென். இந்த சிந்தப்பட்ட ரத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்கு பாதுகாப்பா இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறீங்க. நல்ல உற்சாகமா சொல்லணும், ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறீங்க. கோட்டைக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பாதுகாப்பு தெரியுமா உங்களுக்கு? இந்த தமிழ்நாட்டில் கோட்டைகள் இருக்கிறது, டெல்லியிலே கோட்டைகள் இருக்கிறது, எத்தனையோ கோட்டைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படித்தான் ஈரான்ல ஒரு கோட்டை இருந்துச்சாம். அந்த கோட்டையில ஒரு தலைவர் இருந்தார். எல்லாரும் நினைத்தார்கள், அந்த தலைவரே நினைச்சிருப்பாரு, என்ன யாரையும் தாண்டி ஏன்னா ஒருத்தரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அவர் நினைச்சு கூட பார்க்கல அவருடைய உயிர் மாய்ந்து போனது. அந்த கோட்டைக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, ஆனால் இந்த இரத்த கோட்டைக்குள் எனக்கு பாதுகாப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் நான் விசேஷப்படுத்த விரும்புகிறேன். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன். தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன். இதுக்குள்ளே எதுவும் நுழைய முடியாது, பிசாசு நுழைய முடியாது, யார் நினைத்தாலும் நுழைய முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்பின் இரத்தத்தை எனக்காக சிந்தி இன்றைக்கும் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே
பாதுகாப்பா இருக்கிற ஒரே காரியம் என்னன்னா இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை ரத்த கோட்டைக்குள் இருக்கிறோம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இந்த காலை வேளையில எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. காரணம் என்ன தெரியுமா? நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், ஆபத்தை ஓ எஸ் பாசமாய் சிலுவை பலியானார், அந்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே எந்த தீங்கும் தீண்டாது. இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்து கர்த்தர் நம்மை பாதுகாப்போடு வைத்திருக்கிற இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்பை சொல்லி எல்லாரும் பாடி மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். சொல்லுவோம், இனியும் என்னை காப்பார். காரணம் என்ன? உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? என் இயேசு பெரியவரே. ஓ, ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒளியாய் அவர் இருக்கிறதுனாலே எதற்கும் நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்வுக்கு பலனளிக்கிற பலனான கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? ஓ, ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். எல்லாரும் தலைக்கு மேல கை தட்டி எந்த தீங்கும் தீண்டாது. யார் நம்மை மறந்தாலும் நம்மை மறவாமல் நினைவு கூறுகிற ஆண்டவரை, நம்மை நடத்துகிற தேவனை, இயேசுவை உயர்த்துவோம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல அபிஷேகம் செய்கிறீர். எழுப்பி நின்று உயர்த்துவோம். ரத்த கோட்டைக்குள்ளே தலைக்கு மேல கை தட்டி
தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. தலைக்கு மேல கை வச்சு நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுங்க, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோம், நேசரின் ரத்தம் என் மேலே ஓ ஷகலலரபா. நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே ஓ நெருங்காது. சாத்தான். ஓ பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்றெழுந்த இயேசு. ஓ பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். எல்லாரும் சொல்லுவோம், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, ரத்த கோட்டைக்குள்ளே இந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க, எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கைகளை சண்டி நபாபா ஷகானியா தரஹா. இயேசுவின் ரத்த கோட்டை எதுவும் என்னை அணுகாது. என்னை எதுவும் அணுக அவர் விடுவதில்லை. பிசாசுக்கு வேலையே என்னிடத்தில் ஏதாவது அணுகி என்னை அவன் ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம் நினைக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனா இயேசு நாம் எல்லாரையும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்திருக்கிறார். அதற்குள் எவரும் நுழைய முடியாது. எந்த சத்துருவும் நுழைய முடியாது. எந்த பிசாசின் கிரியைகளும் நுழைய முடியாது. கல்வாரி சிலுவையில் எதை காண்பித்தார் என்று தெரியுமா? ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், யாரோ எனக்கு வைத்த சூனியம், யாரோ எனக்கு வைத்த கட்டுகள், யாரோ எனக்கு விரோதமாக அவர்கள் செய்வினை செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் இன்றைக்கும் நினைத்து கொண்டு உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விரோதமாக எவர் எதை செய்திருந்தாலும் அதை கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே அதை நிவர்த்தி செய்து முடித்த நிவாதாரபடியாக இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறார். எல்லாம் அவர் செய்து முடித்தவராய். பிசாசு ஒரு சில நேரத்தில் உங்ககிட்ட பொய்ய சொல்லிக்கொண்டே இருப்பான். நீ அப்போது செய்தியே உனக்கு ஞாபகம் வருகிறதா? நீ செய்ததற்காக தான் நீ அனுபவிக்கிறாய். நீ பண்ணதுக்காக தான் நீ இப்படி இருக்கிறாய். அப்படிலாம் உங்களுக்கு சில காரியத்தை சொல்லுவான். இல்லை இல்லை இல்லை, நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தண்டிக்கிற தெய்வம் அல்ல. அவர் தண்டிக்கிறவர் அல்ல. மாறாக என் மேல் வருகிற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்ட தெய்வமாயிருக்கிறார். அதை தான் சிலுவையில் எனக்கு காண்பிக்கிறார். அதை தான் சொல்றார். அந்த இரத்தத்தை நம்மேல் பூசுகிறவராய், நம்மேல் தெளிக்கிறவராய், இன்றைக்கும் அந்த இரத்தத்தினுடைய மகிமை வல்லமை நாம் உணர்கிறவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல முடியும், எதுவும் என்னை அணுகாது, எதுவும் என்னை அணுகாது, எதுவும் என் குடும்பத்தை அணுகாது, எதுவும் என் சபையை அணுகாது, எதுவும் என் வாழ்க்கையை அணுகவே அணுகாது. காரணம், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன், மீட்பின் பிள்ளையாக இருக்கிறேன். இயேசுவினுடைய இரத்தத்தை என் மேல் அவர் பூசி இருக்கிறார்.
கல்வாரி சிலுவையில் அதைத்தான் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். விடுதலை ஆக்குகிற இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. எவ்வளவு விலையேற பெற்ற ரத்தங்க. இந்த ரத்தத்தை விலை மதிக்க முடியாத எனக்காக சிந்திருக்கிறார். நான் விலையேற பெற்றவனா இல்லை, என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றுவதற்காக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். விலை மதிக்க முடியாத கீழ்த்தனமான இருந்த நிலையில இருந்த நம்மை இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் அன்னைக்கு ஆராதனைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆனால் இதற்கு காரணம் என்ன? இயேசு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்காக நன்றி அப்பா. எனக்காக மரித்தீரே நன்றி. என் பாவ பாரங்களை சுமந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எனக்கு தந்தீரே நன்றி. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. காயப்பட்ட கரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி மன்னித்து எங்களை அரவணைத்து எங்களை நீர் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீரே. நீர் எவ்வளவு பெரிய பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இந்த காலை வேளையில ஒரு மனதோடு இயேசுவுக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை உயர்த்துவோம். சிலுவைக்காக நன்றி, எனக்காய் மரித்தீர் நன்றி ஐயா. என் பாவ பாரம் சுமந்தீரே, அன்பை தந்தீரே, உம் கிருபை தந்தீரே. உம் அன்பிற்காக நன்றி. காயப்பட்ட கரங்களுக்காக நன்றி. உம் இரத்தத்தாலே கழுவினி என்னை மன்னித்தி என்னை அரவணை தீரே. சிங்காசனத்தின் ராஜனே, ஜெயமாக ஆள்பவரே, உயர்ந்தவர் உயர்ந்தவர் தேவகுமாரனே. அன்பின் சொரூபி அடிக்கப்பட்டீ. பாத்திரர் எத்தனை பேர் இந்த பாத்திரராகிய இயேசுவை ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி உம்முடைய சிலுவைக்காக நன்றி, சிலுவைக்காக சத்தத்தை உயர்த்தி பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்காக மரித்தீரே நன்றி அப்பா. என் பாவ பாரத்தை சுமந்தீரே. நான் சுமக்க வேண்டிய இடத்திலே எனக்காக சுமந்து உன் கிருபையை தந்தீரே. அன்பிற்காக காயப்பட்ட அவருடைய கரங்களை நினைத்து பாருங்கள். அவருடைய ரத்தத்தாலே கழுவினே, என்னை மன்னித்தீரே, என்னை அரவணை. எல்லாரும் உயர்த்துவோம். பாத்திரர் பாத்திரர் இயேசுவே இயேசுவே. சிங்காசனத்தின் ராஜனே ராஜனே
ராஜனே ஜெயமாக சொல்லுங்க. நீர் உயர்ந்தவர், உயர்ந்தவர், தேவகுமாரன் நீரே, அன்பின் சொரூபி அடிக்கப்பட்டீர். பாத்திரர் நீரே, எங்கள் இயேசுவே, பாத்திரர் நீரே. ஓ, பாத்திரர் நீரே. Oh, you alone is worthy. பாத்திரர் நீரே. எங்களை தகுதிப்படுத்தின எங்கள் தெய்வமே, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே 5 காயங்களை நீர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை தகுதி இல்லாமல் இருந்தது, அதை தகுதிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பிதா எவ்வளவோ முயற்சி எடுத்தார், ஆதாமை உருவாக்கினார் பிதாவினுடைய சித்தம் நிறைவேறும் என்பதற்காக. ஆனால் ஆதாம் மகிமை இழந்து போனார். அதற்கு பின்பதாக அநேகரை தெரிந்து கொண்டார், நோவாவை தெரிந்து கொண்டார். நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அநேகரை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் எவருமே அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய சொந்த பேரான குமாரனை நமக்காக அனுப்பி தந்து, ஓ ஸ்தோத்திரம், இந்த பூமியிலே மாம்சத்திலே அவர் வாழ்ந்து பாவமறியாதவர்களாய், சத்துருவினுடைய சோதனைகளை அவர் வென்றவராய், எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து கல்வாரி சிலுவையிலே பாவமில்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்பட்டதே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிலாத்துக்கிட்ட போய் கேட்கிறாங்க, இவனை சிலுவையில் இறங்குங்கள் என்று தான் சொந்த ஜனங்களை சொல்லும் போதே பிலாத்து ஒரு வார்த்தை சொல்ற, இவர்கிட்ட நான் எந்த குற்றமையும் கண்டுபிடிக்கலையே, எந்த குற்றமும் இவரிடத்தில் இல்லை, இவரை நான் எப்படி சிலுவையில் அறைவேன் என்று பிலாத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் குற்றமில்லாதவராய், குற்றமற்றவராய் இருந்தால், ஆனால் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, மீட்கும் பொருளாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆனால் எவ்வளவு அன்பு நம்மேல் வைத்திருக்கிறார், எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். வெறும் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல. சிலர் சொல்லுகிறார்கள் அவர் கிறிஸ்தவ கடவுள், அவர் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார், அவர் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம்தான், யூதர்களுக்காக மாத்திரம்தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த காலை வேளையில இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் அன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றும் எவர் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை தீர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தாரே தவிர கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் வரவில்லை. இயேசு அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். சிலர்லாம் சொல்லுவாங்க, எல்லா மதமும் ஒன்றுதான், எல்லா தெய்வமும் ஒன்றுதான். சிலர் சொல்றாங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஆனா கடவுள் யாருன்னு தெரியல, இந்த உலகத்தை ஏதோ ஒரு சக்தி ஆட்டி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. ஆனா நாங்க எல்லாரும் சொல்ல முடியும், நாங்கள்லாம் ஒரு ஆதாரமா இருக்கிறோம். இந்த உலகத்தை எந்த சக்தி அப்படி இப்படிலாம் ஒன்றும் இல்லை, இயேசுவே இந்த உலகத்தை ஆளுகிறவராக இருக்கிறார். இயேசுதான் ஒரே தெய்வம், இயேசுதான் ஒரே தெய்வம் என்று நாங்கள் சொல்ல முடியும். பல தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் ஜீவனுள்ள ஒரே தெய்வம் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். அவரை தவிர வேறொருவர்கள் இந்த பூமியில இல்லை. மனுஷர் மீது அவ்வளவு அக்கறை. பிதா மனுஷனை தம்முடைய சாயலில் உண்டாக்கினாரே, அதற்கு காரணம் என்ன? உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற பாசம், அக்கறை. அதே சாயலில் இருந்த மனுஷனை மீட்க தன்னுடைய சொந்த பேரான குமாரனை
அவருடைய சாயலில் இருக்கிற குமாரனை நமக்காக கொடுத்தார் என்றால் அவருடைய அன்பிற்கு ஈடு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நாம் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் நாம் எதை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏதோ சிலுவை நினைச்சோம், சிலுவை குறித்து யோசித்தோம், ஏதோ அழுதோம், ஏதோ பாட்டு பாடினோம், ஏதோ சிலுவையெல்லாம் நாங்கள் நினைச்சோம். இல்லை இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார் என்பதை யார் போய் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் தான் சொல்ல முடியும். நீங்களும் நானும் தான் அவர்கள் கையிலே இயேசுவை கொடுக்க முடியும். ஒரு தீர்மானம் எடுப்போம். அல்லேலூயா. தீர்மானம் மாத்திரம்தான் நம்ம எடுக்க முடியும். சொல்லுகிறதை நாம் சொல்ல முடியும். நீங்க நினைச்சிடக்கூடாது நம்மளே போய் ரட்சித்து விடலாம், நான் சொன்னா அவன் கேட்பான். இல்லை இல்லை, ரட்சிக்கிறவர் இயேசு. ஆனால் சொல்லுகிற கடமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் வாழ்நாட்கள் முடிகிறதுக்குள்ளே நான் எவராவது ஒருவரையாவது கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே நடத்துவேன் என்று ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆராதனை நாம் சமர்ப்பிப்போம். இயேசு நமக்காக உதவி செய்வார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய விலையேற பெற்ற செயல்களை நாங்கள் நினைத்தோம். யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்றை செய்து விட்டால் அதை எப்படியோ பேசிக்கிட்டு போம். அவர் எனக்கு இதை பண்ணார் அதை பண்ணார். இல்லை இல்லை, இயேசு எங்களுக்காக எதை செய்தீர் என்பதை நாங்கள் நினைக்கும் போது அதுக்கு ஒரு நாள் போதாது, எங்கள் ஆயுசு நாட்களே போதாது. அவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை செய்து முடித்து செய்து கொண்டிருக்கிறீர். இனியும் எங்களுக்காக செய்ய போகிறீர். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவே வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். சிலுவையிலே வழிந்தோடுகிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை இன்றைக்கு வார்த்தை மூலமாக எங்களுக்கு புறப்பட்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தரை துதிக்கிறேன். எல்லா திருச்சபைகளிலும் 7 வார்த்தை தியானிப்பார்கள். நாம் அந்த காரியங்களை செய்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த நாட்களில் சிலுவை பற்றி தியானிப்போம், இயேசுவின் இரத்தத்தை குறித்து தியானிப்போம், அவருடைய பாடு மரணங்களை குறித்து தியானிப்போம். இன்றைக்கு ஒரு 4 சிலுவை பற்றி உங்களோடு பேச இருக்கிறேன். எத்தனை சிலுவை? 4 சிலுவை பற்றி பேச இருக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? லூக்கா 9:23 தானா? ரைட். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்ற கடவன், என் பின்னே வாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரை பின்பற்றின ஜனங்கள் ஏராளம். அநேகர் அவரை பின்பற்றினார்கள். அற்புதங்களுக்காக ஒரு கூட்டம் அவரை பின்பற்றினது, சுகத்துக்காக அவரை ஒரு கூட்டம் பின்பற்றினது, பேய்கள் பிசாசின் போராட்டங்கள் நீங்குவதற்காக ஒரு கூட்டம் அவரை பின்பற்றினது. இப்படியாக பல கூட்டங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் உபதேசிக்கும் போது கடினமான உபதேசம் என்று அநேகர் பின்வாங்கினார்கள். அற்புதத்துக்கு முன் வந்தவர்கள் சத்தியத்தை கேட்கும்போது பின்வாங்கினார்கள். நானும் சர்ச்சில் பார்த்துருக்கேன். இந்த சபையில் வந்து சுகம் பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள் ஒவ்வொரு வாரமும், இன்றைக்கு காலையில் ஒரு அம்மாவுக்கு பிசாசு போராட்டத்திலேருந்து விடுதலை கொடுத்தார். சிலுவை பற்றி பேச பேச அவங்களுக்குள்ளே இருக்க முடியல. அந்த சத்ரு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் விடுதலை கொடுத்து அனுப்பினார். என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் அவருடைய கடினமான உபதேசங்களை சொல்லும்போது அவரை விட்டு விலக ஆரம்பித்தார். கடினமான உபதேசம்லாம் இல்லை, அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க. இது கடினமான உபதேசம், இது யார் கை கொள்ள கூடும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். அற்புதம் செய்யும் போது பின்பற்றின அவர்கள் உபதேசத்தை கேட்கும்போது பின்வாங்கினார்கள். ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்போது ஆராதனை நேரத்தில் உள்ளே இருப்பார்கள், செய்தி நேரத்தில் எந்திரிச்சு போயிடுவாங்க.
ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ ஆவலாக வந்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சீசர்கள் இயேசுவை பின்பற்றும்படியாக, அவரை பின் செல்லும்படியாக அழைக்கப்பட்டார்கள். ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்யும்போது அவரை பின்பற்றினார்கள். கெத்செமனே தோட்டம் வந்தபோது, இயேசுவை கைது செய்தபோது, பிரதான ஆசாரியன் விசாரணைக்கு இயேசுவை அழைத்து செல்லப்பட்ட போது எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். சீசர்கள் ஓடி போனார்கள். அது வரைக்கும் கூட இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் ஓசன்னா ஓசன்னா என்று துதித்த வாய், அவரோடு பவனிக்கு சென்ற கால், இன்றைக்கு எல்லாம் சிதறி ஓடிவிட்டார்கள். என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறலாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் சீசர்கள் ஒருவனாவது அவரோடு கூட இருப்பாங்களாம் பார்த்தா ஒருத்தர் இல்லை, ஒருவனை தவிர. யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 அந்த நபர் யாருன்னு அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த அப்போஸ்தலனாகிய யோவானை மட்டுமே நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 கடைசி வரை பின்பற்றின சீசன் அவன் மட்டும்தான் கடைசி நேரத்தில் கூட இருந்தான். அவன்தான் எழுதுகிறார், அந்த யோவான் தான் எழுதுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சொல்லும்போது அதே யோவான் சொல்லுகிறார். வாசியுங்கள். 1 யோவான் 2:6 அவரை கடைசி வரைக்கும் பின்பற்றின, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று அந்த யோவான் சொல்லுகிறார். அவர் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார் அவர் நடந்தது போல, இயேசு நடந்தது போல, இயேசு பரிசுத்தமாய் நடந்தது போல, இயேசு ஜெபஜீவியம் செய்து நடந்தது போல, இயேசு உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்தது போல ஒவ்வொரு மனிதனும் அது போலவே நடக்க வேண்டும் என்று யோவான் சொல்லுகிறார். இந்த யோவான் கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு கூட இருந்தார். அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டு ஆண்டு சொல்ற, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்கு. பாடு, பிரச்சனை, பலவீனம் இதெல்லாம் ஒரு சிலுவை மாதிரி நம்ம வாழ்க்கையில். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலுவை. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, இன்னொருத்தர் சிலுவை அல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. இன்றைக்கு கழுத்தில் சிலர் சிலுவை போட்டிருப்பார்கள். பிஷப், போப், ஆண்டவர் இவர்களெல்லாம் பெரிய சிலுவை போட்டிருப்பாங்க. சில ஏஜி பாஸ்டர்களும், ஏஜியில் இல்லை, சிலுவையை போட்டிருக்கிறது நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அந்த சிலுவை அல்ல, நம் உள்ளத்திலே ஆண்டவர் பட்ட பாடுகளை, ஆண்டவருக்காக நாம் அந்த பாடுகளின் வழியாய் செல்லும்போது, தன்னை வெறுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தி நடக்கும்போது அதுதான் நமக்கு சிலுவை. இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிறவர்கள், நீங்கள் ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பாடுகளை, சோதனைகளை அன்போடு சகித்து கொள்ளுகிறவர்கள், கசந்து கொள்ளாமல், வேதனைப்படாமல் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அதுதான் சிலுவை சுமப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் நடந்தது போல நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று யோவான் சொல்லுகிறார். ஒரு பக்தன் ஒரு பெரிய தரிசனத்தை பார்த்தாராம். பரலோகத்துக்கு போயிருந்த போது அங்கே ஒரு பெரிய சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறதாம். அப்பொழுது அந்த பக்தன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், என்ன ஆண்டவரே, பூலோகத்தில் தான், உலகத்தில் தான் வேதனை, கஷ்டம், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் இருக்கும், அதுதான் சிலுவை. ஆனால் பரலோகத்தில் வேதனை இருக்காதே, கஷ்டம் இருக்காதே, இங்கே எதுக்கு ஒரு சிலுவை அப்படின்னு கேட்டப்போ, பரலோகத்தில் பாடுகள், உபத்திரவங்கள் இல்லையே, அங்கு கிடையாதே. அப்பொழுது தேவன் சொன்னாராம், இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு வருகிற ஒவ்வொருவரும் இந்த கல்வாரி சிலுவை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஒரு நினைவு சின்னமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மீட்கப்பட்டு
அந்த தியாகத்தை, ரட்சிக்கப்பட்ட அந்த தியாகத்தை, இயேசு நமக்காக சிலுவையில் பட்ட அந்த ரட்சிப்பை நினைவு கூறும்படியாக, அது மறந்துவிடக்கூடாது. இந்த பரலோகத்துக்கு வர காரணம் அந்த சிலுவை மரணம், இயேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள் என்பதை நினைவு கூற இதை வைத்திருக்கிறோம் என்று அங்கே சொன்னார்களாம். பூமியில் இருக்கும்போது இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்ன நினைவு கூறணும்? அந்த திராட்சை ரசமும் அப்பமும் அவருடைய சரீரம், அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க. உலகத்திலே நாம் பெறுகிற எல்லா ஆசீர்வாதங்களை விட பெரிய ஆசீர்வாதம் சிலுவையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஆமென். சிலுவையிலிருந்து நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? ரட்சிப்பு, மன்னிப்பு, சமாதானம், நித்திய ஜீவன், பரலோக பாக்கியம், சுகவாழ்வு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சிலுவையின் மூலமாய் நமக்கு கர்த்தர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது இருக்கிற வீடு, சொத்துக்கள் எல்லாம் நல்லதுதான். அதைவிட பெரிய ஆசீர்வாதம் சிலுவையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தரப்போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டினீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. ஸ்தோத்திரம். போதும் 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 போதும். அப்புறம் நானும் சொல்ல வேண்டும், போதும் சீக்கி அடிச்சது போதும், நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்ல வேண்டியதாயிரும். சரி, என்ன சொல்கிறேன்னா, நம்ம கரங்களை தட்டும்போது ஒரு மெடிக்கல் சம்மந்தமாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவர் சொல்லுவாங்க. நம்முடைய இருதயம் நல்ல பலமாக இருக்கும். உள்ள அந்த பாதிப்பையெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். இனி கை தட்டுறது வித்தியாசமாக தான் இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். மறந்துடக்கூடாது, அடிக்கடி நாம் நினைவு கூறணும். தேவன் நல்லவர். ஆகவே இந்த நாளிலே நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்று செல்ல போகிறோம். சிலுவை அண்டை வந்து தெய்வ பக்தியோடு நின்று, ஆண்டவரே என்னென்ன காரணத்துக்காக, என்னென்ன நோக்கத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் அது நோக்கம் நிறைவேற அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிட போகிறார். நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய சிலுவை உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடுகள் உண்டு. ஸ்தோத்திரம். அது யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனுக்கு வேற சிலுவை, விசுவாசிகளுக்கு இன்னொரு வித்தியாசமான சிலுவை. ஸ்தோத்திரம். அநேக பாடுகளின் வழியாய் தேவராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஆகவே லூக்கா 9:23 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சகோதரன் தரிசனத்திலே அவர் மேல் வைக்கப்பட்டிருந்த சிலுவை, மர சிலுவை ரொம்ப பாரமாக இருந்ததாம். அவரால் சுமக்க முடியல. அப்பொழுது இன்னொரு இடத்தை பார்த்தார், அங்கே ஒரு தங்க சிலுவை இருக்கிறது. அவருக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே இந்த மர சிலுவை தாங்க முடியாத பாரமாக இருக்கிறது, இந்த தங்க சிலுவை நான் சுமக்கட்டுமா என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னாராம், இப்போ இந்த மர சிலுவை உன்னால் சுமக்க முடியல, ரொம்ப பாரமாக இருக்குங்கிற, அதைவிட இந்த தங்க சிலுவை 100 மடங்கு பாரமுடையது. நான் சொல்றது புரியுதா? இப்பொழுது ஒரு பாரமான சிலுவை அவரால் சுமக்க முடியல. தங்க சிலுவையை பார்த்த உடனே மர சிலுவையை வச்சுட்டு அதை சுமக்கலான்னு பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ சுமக்கிறத விட 100 மடங்கு பாரம் உள்ளது இந்த தங்க சிலுவை. சரின்ட்டு அப்புறம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு வைரத்தால் செஞ்ச ஒரு பெரிய சிலுவை இருக்கு. ஆண்டவர் இந்த சிலுவையாவது எனக்கு தாங்கலை, அதை சுமக்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் சொன்னாராம், இந்த வைர சிலுவை தங்க சிலுவை விட 1000 மடங்கு பாரமுடையது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அப்புறம் மறுபடி கண்ணு வேற பக்கம் திரும்பணும்னு அங்கே முத்துக்களால் செய்த ஒரு சிலுவை ஒன்று இருந்ததா. ஆண்டவர் இதையாவது நான் சுமக்கட்டுமா என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னாராம், ஸ்தோத்திரம், இந்த சிலுவை உனக்கு வேண்டாப்பா, தங்க சிலுவை அதைவிட 100 மடங்கு அதிக பாரமாயிருந்தது. வைரம் பதித்த அந்த சிலுவை 1000 மடங்கு
என்று ஆண்டவர் சொன்னாராம். அவ்வளவு அளவு சுமக்க முடியுமா? எந்த அளவு நம்மால் சுமக்க முடியுமோ அந்த சிலுவை கர்த்தர் நமக்கு தருவார். அதிக பாரத்தை நமக்கு ஒரு நாளும் தரமாட்டார். எந்த அளவு பாடுகளை சகிக்க எனக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் பாடுகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். என்னால் முடியல, சகிக்கல ஆண்டவரே என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் விடமாட்டார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற எந்த சோதனை நமக்கு வருவதில்லை. திராணிக்கு தக்கதாக, ஆமென், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு உண்டாக்குவார். இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு திராணி இருக்கிறதோ அந்த பாரம் தான், அந்த சிலுவை தான் உங்களுக்கு தருவார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சோதனைகள் வரும்போதெல்லாம், சிலுவை உங்கள் தோளின் மேல் வைக்கும் போதெல்லாம் அதை தாங்கிக் கொள்ள நமக்கு விசேஷ பலனை கர்த்தர் தருவார். விசேஷ கிருபை நமக்கு தருவார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு சிலுவை, அந்த முள். அப்போ ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு, உன் பலவீனத்தில் என் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க முடியாது நம்மனால, அப்படியே சோர்ந்துருவோம் பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு பலன் தருவார், அந்த நேரத்தில் ஒரு கிருபை தருவார். இன்றைக்கு இந்த பேசும்போதே சிலர் மேல் அந்த கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறார். அந்த தேவ பலன் தாங்க முடியாத பாரத்தோடு இந்த சிலுவை, ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இந்த சிலுவை வாழ்க்கை, இந்த எனக்கு மாத்திரம் இந்த பிஸ்னஸில் இந்த பாதிப்பு, என் குடும்பத்தில் மாத்திரம் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த சிலுவைன்னு வந்திருக்கீங்களே? இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு அதை தாங்க, அதை தப்பி செல்ல ஒரு பலனை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு கிருபை தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்க அநேகர் சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இங்கே இந்த வசனத்தில் 3 வார்த்தைகள் ஒரே அர்த்தம்தான். கபாலஸ்தலம் என்றாலும், கொல்கதா என்றாலும், கல்வாரி என்றாலும் அதுக்கு ஒரே அர்த்தம், மண்டையோடு என்று அர்த்தம். சில நேரம் நம்முடைய பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள் வரும்போது இந்த மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்குதே இந்த மூளை, இந்த அறிவு, அந்த சிந்தனை என்னென்ன செய்கிறது பார்த்தீங்களா? சில சொல்லுவாங்க, தலைக்குள்ளே என்னமோ பண்ணுது. அதுக்கு தான் இப்போ ஒரு கம்பியை கண்டுபிடிச்சிருக்கான், இப்படின்னு பண்ணால் அது சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்குது. தலைக்குள்ளே பிச்சுக்குது இந்த மண்டை ஓட்டுக்குள்ளே. தாங்க முடியல பாரங்கள் சிலருக்கு தலையில். அதனால தான் சிலர் பிரச்சனை வந்து என்ன பண்ணுவாங்க, சிலர் தலையை போய் செவுத்துல இடிச்சுக்குவாங்க. அவ்வளவு தலைக்குள்ள பாரங்கள். ஸ்தோத்திரம். அதை நினைச்சு கலங்குகிறோம். ஏன் எனக்கு இவ்வளவு பாடு? ஒழுங்கா ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், கர்த்தருக்கு பிரியமா இருக்கு, எனக்கு ஏன் இந்த நோய் வரணும்? இந்த சிலுவை ஏன் நான் சுமந்து தீர வேண்டுமா? இந்த சிலுவை வேற யாராவது போகாதா, எனக்கு தான் வரணுமா? எவ்வளவு காலம் இந்த கஷ்டம்? இந்த கேள்வியெல்லாம் அந்த தலைக்குள்ள, இந்த மண்டை ஓட்டுக்குள்ள எழும்புது. நான் ஒரு காலத்தில் அப்படி தான் ஆண்டவரை பார்த்து கேட்டுருந்தேன். ஆண்டவரே, எந்த பாஸ்டருக்கு இப்படி நடக்காதெல்லாம் எங்களுக்கு ஏன் வருது என்று நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். இந்த சிலுவை நமக்கு ஆசீர்வாதத்துக்காக. ஆமென். சிலுவைக்கு அடுத்தது ஒன்று இருக்கு, மறந்துடாதீங்க. சிலுவையை நினைச்சு சோர்ந்து பின்வாங்கிறாதீங்க. அநேகர் ஆண்டவரை விட்டு உபதேசத்தை கேட்டு பின்வாங்கி போனார்கள். சிலுவையில் அவர் அடிக்கப்படும் போது சிதறி ஓடினார்கள். நீங்கள் அப்படி ஆண்டவரை விட்டு போய்விடாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காய் நில்லுங்கள்.
கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காய் சாட்சியை நிற்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த சர்ச்சுக்கு வராட்டி பரவாயில்ல, நல்ல ஆவிக்குரிய சர்ச்சிலையாவது நீங்கள் நிலைத்திருக்கணும். இது சொல்லி ஒருத்தர் கோவம் வந்துருச்சு, பாஸ் இந்த சர்ச்சுக்கு வர வேண்டாங்கிறாருன்னு போய் சொல்லிட்டாங்க. எனக்கு என்னுடைய ஆசை என்னென்னா, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் நீங்கள் நிலைத்திருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆகவே சிலுவைக்கு அடுத்தது ஒரு சிங்காசனம் இருக்கிறது, சிலுவைக்கு அடுத்தது ஒரு கிரீடம் இருக்கிறது. மறந்து போகாதிருங்கள். சிலுவை மரணத்துக்கு பிறகு மாபெரும் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒன்று இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. உங்க மேல அந்த வல்லமை இறங்குவதாக. அல்லேலூயா. சிலுவையே பார்த்துட்டு இருக்காதீங்க, அதுக்கப்புறம் சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதனால இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, சிலுவை பார்ப்பதற்கு முன்பாகவே, அதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற, உங்களுக்கு முன்பாக சிலுவை, அப்புறம் பாருங்க அதுக்கு முன்பாக இன்னொன்று இருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசிங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்ல கவனிங்க. தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அந்த சகிப்பு தன்மை இந்த குட் ஃப்ரைடே நாளிலே கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். இந்த சகிக்கிற தன்மை நான் சொன்னேன். நான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது பின்னாடி ஆர்ன் அடிச்சுக்கிட்டே வருவான் லாரிக்காரன். எனக்கு கோவம் வரும். அந்த டெம்போ, அந்த திருப்பூர்காரன் மிலிட்ரி வண்டி மாதிரி ஓட்டிகிட்டு வருவான், முரட்டுத்தனமாக ஆர்ன் அடிச்சுக்கிட்டே வருவான். நான் நடு ரோட்லேயே வண்டி நிறுத்திட்டு அவனை பார்த்துக்கிட்டே கீழே வாடா அப்படிங்குவேன். எல்லாம் பார்க்குறாங்க. பாஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி? காலையில் ஒரு அம்மா அப்படி சத்தமாக கேட்டுருச்சு, நீங்களா பாஸ்டர்? ஒரு நாள் அப்படி சொன்னோன்னே நம்மளே அப்படின்னா, அவன் டிரைவர் யாராவது இங்கே இருந்தால் வருத்தப்படாதீங்க, அந்த டிரைவர்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லை? அவன் சொன்னான் திருப்பி என்னைய பார்த்து, கிளீனரை பார்த்து, டேய் அந்த ராடு எட்ரா ராடை அப்படின்னா. அப்புறம் அதுக்கு மேலே பேச்சு வருமா? சில நேரத்தில் நம்மளை உரசி பார்க்குறான், டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். உண்மையான தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி உண்மையான விசுவாசி தானா இந்த பாஸ்? பொறுமையாக இருப்பாரா? குடும்பத்தில் சிலர் உங்களை உரசி பார்க்குறாங்க, வேலை செய்கிற இடத்துல உங்களை உரசி பார்க்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். வண்டி சாவியை பிடுங்கியிருக்கிறேன், கார் சாவியை பிடுங்கியிருக்கிறேன். எவனாச்சும் வந்து வேணும்னு இடிக்கும்போது, வேணும்னு இடிக்க மாட்டாங்க, தெரியாமல் தான், அவ்வளோ கோவம் நமக்கு வருது. இப்போ ஒரு பாஸ் சொல்கிறாரு, அவரும் ரொம்ப கோபக்காரர் தான், ஆனால் அவர் சொல்கிறாரு, இப்போ என் வண்டி ஒருத்தன் அவர் விலை உயர்ந்த கார் வச்சிருக்கிறார், ஒருத்தன் வந்து உரசிட்டு போயிட்டானா. அப்போ ஆண்டு சொல்கிறாராம், இந்த நேரம் சகிப்புத்தன்மை இருக்கா? உனக்கு ஏற்கனவே ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க எல்லாரும், அந்த மாதிரி பேரை காட்ட போறியான்னு அவர் அமைதலாயிட்டாராம். அந்த செய்தியை கேட்ட பின்னாடி இப்போ நான் கொஞ்சம் அமைதலாயிருக்கேன். இன்னும் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த வசனம் போடுங்க. எபிரேயர் 12:2. நமக்கு முன்பாக வைத்திருக்கிறது என்ன? சந்தோஷம் ஒன்று இருக்கு. அந்த சந்தோஷத்தை நினைச்ச அந்த அவமானம், இந்த சிலுவையெல்லாம் சகிப்போம். தேவனுடைய ராஜ்ய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அதுதான் முதல் சொன்னேன். சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனம், யோசேப்பு போனது போல சிலுவையிலிருந்து சிங்காசனம், சிலுவையிலிருந்து கிரீடம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறத நினைச்சா நமக்கு ஒரு சகிப்புத்தன்மையை கர்த்தர் தருவார். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு 4 சிலுவை பற்றி வேகமாக நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது சிலுவை மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முதல் சிலுவை சிரேனே ஊரானும் சீமோன், போதும். முதலாவது ஒரு சீமோன் என்ற
சிரேனே ஊரானாகிய சீமோனை அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது வலுக்கட்டாயமா பிடிச்சு பலவந்தம் பண்ணி அவன் மேல சிலுவையை சுமக்க சொன்னாங்களாம். அந்த சிலுவையை அவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை, முறுமுறுத்து ஏற்றுக்கொண்டான். சந்தோஷமே இல்லை, சந்தோஷம் இல்லாமல் சுமக்கிறான், வேறு வழி இல்லாமல் என்று சுமக்கிறான். வந்து மாட்டிக்கிட்டோம் என்ன செய்ய அப்படின்னு சுமக்கிறான். சிலர் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாடுகளை மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்வதில்லை, சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படிப்பட்ட மனைவியோடு எத்தனை ஆண்டுகள் நான் வாழ்வது, இந்த கணவனோடு எத்தனை நாள் குப்பை கொட்டுவது. என்ன கொட்டுவது? அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, எந்த பாஷன்னு தெரில, அப்படி சொல்வார்கள். இப்படி வந்து இந்த குடும்பத்தில் மாட்டிக்கொண்டேனே அப்படின்னு சிலர் புலம்புகிறதை பார்க்கும். மற்றவர்கள் நல்ல வேலையில் இருக்கிறார்கள், எனக்கு மாத்திரம் இந்த வேலை கொடுத்திருக்கிறாரே, இந்த வேலையில் இவ்வளவு நெருக்கடி இருக்கிறதே என்று அதை சகித்து கொள்வது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதில்லை, அந்த சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்திருக்கிற சபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லணும், முறுமுறுக்க கூடாது. இவன் வந்து இந்த சிலுவை என்ன சொல்லணும்னா, ஒரு சந்தோஷமா அதை சுமக்கல. அந்த சிலுவையை உங்கள் வாழ்க்கையில தேவன் தருகிற சில சிலுவையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த பாடுகளின் வழியா எங்களை கொண்டு போவதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த அனுபவத்திலே கர்த்தர் உங்களை நடத்தி செல்வாராக. கர்த்தர் தான் அதை கொடுத்தார் என்று மகிழ்ச்சியோடு சுமக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் கடக்கும் போதுதான் அங்கே நமக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்காக உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. நீரூற்றை இழந்து விடாதீர்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு என்ற சிலுவையை நினைத்து பின்வாங்கி விடாதீர்கள். இந்த பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து செல்லும் போதுதான் அதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கசந்த மாறா அந்த இடத்துக்கு வரும்போது அதை பார்த்து பின்வாங்கி விடாதீர்கள். அதற்கு அப்புறம்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஏளிமை வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஏளிம். சொல்லும் போது அந்த ஏளிம் அனுபவம் உங்க குடும்பத்தில் இறங்கி வரும், உங்க பிசினஸ்ல ஏளிம் இறங்கி வரும். ஆமென். இந்த மாறாவுக்கு அடுத்தபடியாக ஒரு ஏளிம் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அங்க போனா 12 நீரூற்றுகள், 70 பேரீச்ச மரங்கள். அல்லேலூயா. இந்த கசப்பா இருக்குன்னு திரும்பி போயிருந்தா உங்க வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை கசந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஏளிமாய் மாற்றப் போகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஊழிய பாதையில நமக்கு ஏளிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாங்கள் விசுவாச கண்களோடு பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே நேரிடுகிற நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் தற்செயலாய் அல்ல, ஆண்டவர் நோக்கத்தோடு அதை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமா. ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சான் அப்படிங்கிறாங்க ஒருத்தர். அது என்னன்னு புரியல. ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சானா, அது ஆண்டவரை சொல்றாங்களோ, படைச்சவங்களை சொல்றாங்களா? எந்த அளவு உபத்திரவத்தை, எந்த அளவு சிலுவையை சகிக்க முடியும் என்று ஆண்டவர் அறிந்து உங்கள் கரங்களிலே அதை பிரச்சனையை தந்திருக்கிறார். அந்த சூழ்நிலை வழியாய் கர்த்தர் நடத்துகிறார். அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் போது சிலுவையிலிருந்து வருகிற அவ்வளவு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில பெருக்கெடுத்து ஓடும். அல்லேலூயா. ஆகவே முதல் சிலுவை வந்து அந்த சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற மனசு யாருக்கு இல்லை? சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு அந்த இது இல்லை. முறுமுறுத்துக்கிட்டே அந்த உங்கள் வாழ்க்கையில் இன்னும் முறுமுறுத்துக்கிட்டு, குடும்ப வாழ்க்கையில் முறுமுறுக்கிறீங்களா? இப்படி ஒரு பிள்ளையை தந்துட்டாரு, இப்படி ஒரு கணவனை தந்துட்டாரு, இப்படி ஒரு மனைவியை தந்துட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டேனே, அந்த முறுமுறுக்கிற அனுபவம் இந்த சீமோன் வாழ்க்கை. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளல, அந்த சூழ்நிலைக்காய் கர்த்தரை துதிக்கல. இன்னொரு சிலுவையை பார்க்க போகிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், இரண்டாவது சிலுவை. சீக்கிரம் படிங்க. லூக்கா 23:39.
இரண்டாவது சிலுவை ஆண்டவரை புறக்கணித்த சிலுவை. ஆண்டவரை புறக்கணித்த சிலுவை. 2 கள்ளன். ஒரு கள்ளன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். நாம் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம். நாம் செய்த தவறுக்கு நமக்கு தண்டனை. இந்த கள்ளன் அப்படி அல்ல. ஏற்கனவே அவன் தவறு செய்தபடினால் ஜெயிலில் தள்ளி இப்போ அவனுக்கு தண்டனை கூறிட்டாங்க. தூத்துக்குடியில் இப்போ தீர்ப்பு இன்னும் வரலையா? வந்துருச்சா? 6ஆம் தேதி வருதா? சரி. அந்த மாதிரி இந்த கள்ளனுக்கு ஜெயிலில் இருந்தான். அரசாங்கம் அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கு. அவன் தவறு செய்திருக்கிறான். ஆகவே இப்பொழுது அவனுக்கு அதாவது சிலுவையில் இருக்குது அந்த தண்டனை, மரண தண்டனை. அது நியாயம். ஆனால் அதை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இகழ்ந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை இகழ்ந்துடக்கூடாது. இன்னொரு வார்த்தை சொல்றேன், நீ தேவனுடைய குமாரன் ஆனால். இந்த கள்ளன் வாயில் ஒரு வார்த்தை வருது, திருடன் வாயில, சிலுவையில் தொங்குற இன்னொரு கள்ளன் சொல்றேன், நீ தேவனுடைய குமாரன் ஆனால். இதே சத்தம், இதே வார்த்தை இன்னொருவர் சொல்லியிருக்கிறார். அவர் யார்? அவர் யார்? மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கு. நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும். நீ தேவனுடைய குமாரனானால் என்னை பணிந்து கொள்ளும். என்ன சொல்ல வரேன்? சாத்தான் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினானோ அதே வார்த்தையை இந்த கள்ளன் உபயோகப்படுத்துகிறான். இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு சாத்தான் பேசுகிற அந்த வார்த்தை, உலகத்தான் பேசுகிற வார்த்தை, அநியாய வார்த்தை, கெட்ட வார்த்தை, இவைகள் ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வராதபடி கர்த்தர் காப்பாராக. உலகத்தான் பேசுகிற வார்த்தை வேற. நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த நாவிலே, துதிக்கிற நாவிலே இந்த வார்த்தை கோபத்திலே வரக்கூடாது. விளையாட்டுக்கு என்று சொல்லக்கூடாது. சொல்லிட்டு சாரி கேட்பேன்னு சொல்லக்கூடாது. சாத்தான் பேசுகிற வார்த்தை அப்படி இவன் பேசுகிறான் பாருங்க. உலகத்தான் பேச்சு நம்ம வாயில வராதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. நமக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே பிசாசானவன் சந்தேகப்படுகிறவன். நீ தேவனுடைய குமாரனானால் அப்படிங்கிறான். தேவனுடைய குமாரன் தான், அதில் அவனுக்கு ஒரு சந்தேகம். அதே சாத்தானின் வார்த்தையை இந்த கள்ளன் உபயோகப்படுத்துகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை இகழ்ந்தான். அவன் சிலுவையில் அறையப்பட்ட காரணம் அவன் பாவம் செய்தான், அக்கிரமம் செய்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயிலே வார்த்தைகள் கவனமாய் இருப்பதாக. இந்த கள்ளன் மன்னிப்பு கேட்கவில்லை. இந்த கள்ளன் பாவத்தை உணரவில்லை. தேவனிடத்திலே இரக்கம் கேட்கவில்லை. மன்னியும் ஆண்டவரே என்று ஒரு கெஞ்சி கேட்கவில்லை. உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. கொஞ்சமாவது நமக்குள்ளே மனசாட்சி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆராதனைக்கு லேட்டாக போகிறோமே, பாட்டு முடிஞ்சிருச்சே, இந்த நேரம் போகிறோமே, அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்தால் நல்லது. இவனுக்குள்ளே அந்த உணர்வே இல்லை. ஆகவே அவனுடைய இருதயம் இருளடைந்தது. ஸ்தோத்திரம். இன்னொரு சிலுவை பார்க்கிறோம், இயேசுவை அன்போடு ஏற்றுக்கொள்கிற சிலுவை. ஹல்லேலூயா. இயேசுவை அன்போடு ஏற்றுக்கொள்கிற சிலுவை. மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த கள்ளன் இரக்கம் பெற்றான். 2 கள்ளர்களை பார்க்கிறோம். ஒருவன் இரக்கம் பெற்றான், ஒருவன் தண்டிக்கப்பட்டான். அதே தான் பைபிளில் சொல்லியிருக்கு. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார். 2 பெண்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒரு அம்மா, இன்னொரு மகள் கைவிடப்படுவார். 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். இந்த மாதிரி ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், இன்னொருவன் கைவிடப்படுகிறான். அதே போல் 2 சிலுவை. ஸ்தோத்திரம். ஒரே சிலுவை. ஒரு சிலுவை இயேசுவை புறக்கணித்தது, அடுத்த சிலுவை இயேசுவை ஏற்றுக்கொண்டது. இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். இந்த கள்ளன் இயேசுவை அழைக்கும் போது
எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே அப்படிங்கிற வார்த்தை. என்னங்க சத்தம் இவ்வளவுதான் வருமா? ஸ்தோத்திரம். முடிஞ்ச அளவுக்கு 9 மணிக்கு வருகிறவர்கள் கொஞ்சம் சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபாஸ்டிங்கோட வந்திருக்கீங்களோ? என்ன சத்தமா சொல்றான்? இந்த கல்லனுடைய வார்த்தை பாருங்கள், ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அவர் ஆண்டவர். யாருங்க அப்படின்னா என்னை ஆண்டு கொண்டு நடத்துகிறவர், என்னை ஆளுகை செய்பவர் என்ற அர்த்தம். சிலர் ஆண்டவரை வைத்தியராக நினைக்கிறார்கள், பரிகாரியாக நினைக்கிறார்கள். இயேசுவை சுகம் அளிக்கிற வைத்தியனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். சுகத்துக்கு மாத்திரம் ஓடி வருகிறார்கள். சுகம் பெற்ற உடனே ஆண்டவரை மறந்து தங்களை ஆண்டு கொள்ள தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. விடுதலை நாயகனே என்று அழைக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். ஆகவே விடுதலை நாயகனே என்று அழைக்கிறார்கள். ஆனால் தங்களை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்பதில்லை. இந்த கல்லன் அப்படி அல்ல. ஆண்டவரே என்றால் நீர் என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆமென், என்னை ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். 4வது சிலுவை, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 26:30. ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு போன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் மரிக்க போகிறார். சிலுவையில் அவரை ஆணிகளால் அடிக்கப் போகிறார்கள். ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த மாதிரி இருள் நிறைந்த நேரத்தில் எப்படிங்க ஸ்தோத்திர பாட்டு வரும்? உங்களுக்கு வருதா? பிரச்சனை நேரத்தில் என்ன வருது? ஸ்தோத்திரம் வருதா? ஆத்திரம் வருதா? ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு போகிறான். இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சீசன் காட்டி கொடுக்க போகிறான். அடுத்தவன் இன்னொரு சீசன் மறுதலிக்க போகிறான். மற்ற சீசர்கள் பயந்து ஓட போகிறார்கள். அநியாய விசாரணை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிறது. வஸ்திரம் முறித்து சீட்டு போடுகிற நேரம் வந்துருச்சு. முள்முடி சூட்டுகிற நேரம் வந்துருச்சு. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்க போகிறார்கள். இதற்கிடையில் என்ன பாட்டு வருகிறது? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சு ஸ்தோத்திர பாட்டு வருகிறது. தேவ பிள்ளையே, நீங்களும் அப்படிப்பட்ட பாதையில் போகும்போது ஸ்தோத்திர பாட்டு பாட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் அருமையான ஒரு சகோதரன் மரித்து போனார் சில மாதங்களுக்கு முன்பாக. அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல முடியல. ஆகவே நாங்கள் கொஞ்ச நேரம் ஆராதனை செய்யலாம் என்று நல்ல ஆவியில் நிரம்பி ஆராதித்தோம். திடீர்னு பார்த்தா சத்தமாக இருக்கு. என்னன்னு பார்த்தா அழுது கொண்டிருந்த எல்லாருமே எங்களோடு ஆராதனையில் இணைந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஆராதிக்க முடியாதுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு, கண்ணீரின் சூழ்நிலை. ஆனால் அதை மறந்து கர்த்தரை ஆராதித்தது என்னால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு. இப்படி ஒரு நல்ல விசுவாசிகளை கர்த்தர் நம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார். ஆகவே இதற்கிடையிலே ஸ்தோத்திர பாட்டு பாடுகிறார். சிலுவைக்காக நன்றி, அப்படிதானே பாடுனீங்க? சிலுவைக்காக நன்றி. ஸ்தோத்திரம். உங்களால் பாட கர்த்தர் கிருபை தருவாராக. பிரச்சனை நேரத்தில் சிலுவை சுமக்கிற அந்த பாடுகள், வேதனைகள், வியாதிகள் நேரத்தில் நல்ல பாட கர்த்தர் கிருபை தருவாராக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். எண்ணாமல் சிலுவையை சகித்து. ஆமென். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11, 12 பாஸ்டமா வாசித்தார்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டவருக்கு ஏன் இந்த வருத்தம், இந்த பாடுகள்? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவை அவமான நிந்தைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய பாடு மரணங்களை தரிசித்து எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஏசாயா 53, 11, 12
தான் ஏற்றுக்கொண்டார், தான் மேலே ஏற்றுக்கொண்டார். ஜனங்க மேல வருகிற அந்த பாடுகள் வேதனைகள் எல்லாம் தன் பக்கம் திருப்பி கொண்டார். கொஞ்ச காலம் பாடுகள் உபத்திரவங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். கொஞ்ச காலம்தான். ஆமென். இந்த மகத்துவமான வல்லமை தேவனால் எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இது கொஞ்ச காலம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம். ஆகவே இந்த சிலுவை ஆண்டவர் தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்னென்ன சிலுவை இருக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் எங்களுக்கு தெரியுது. அந்த சிலுவை சுமக்க கர்த்தர் பலன் தருவாராக. அந்த சிலுவைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உயிர் தெழுந்த இந்த பாடுகளின் மரண நாளில் அந்த சிலுவையிலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் இறங்கி வரப்போகிறது. உங்கள் பிஸ்னஸ் சென்டரில் இறங்கி வரப்போகிறது. நம்முடைய சபையில் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஒருவன் ரொம்ப உயரமான சிலுவையை தூக்கிட்டு போனானா, அப்போ பிசாசு சொன்ன, ஏப்பா இவ்வளோ பெரிய சிலுவை ஏன் நீ சுமக்கிற? பாரு, பக்கத்தில் ஒரு ஆசாரியன் இருக்கான், கூப்பிட்டீங்கன்னா கை அடக்கமா வெயிட் இல்லாமல் அந்த சிலுவையை குறைச்சி சின்னதாக அழகாக செஞ்சு தருவார், நீ ஈஸியாக நடந்து போயிடலாமே என்று ஐடியா கொடுத்தானா பிசாசு. அவரும் பார்த்தார், சரிதான், இந்த ஆலோசனை நல்லதாக இருக்கு என்று சொல்லி அந்த ஆசாரியன்கிட்ட சொல்லி முன்னாடி ஒரு 2 அடி குறைச்சாச்சு, முன்னாடி 2 அடி குறைச்சாச்சு, சைடில் எல்லா பக்கம் 2 அடி சின்ன சிலுவையாக மாறிடுச்சு. இப்போ போய்கொண்டே இருக்கிறார். இதுக்கு முன்னாடியும் பெரிய சிலுவை எடுத்துக்கொண்டு போகிறாங்க நிறைய பேர், பரலோகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறாங்க. இடையில ஒரு பெரிய பள்ளம், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த பெரிய சிலுவை கொண்டு போனவர்கள் அந்த சிலுவை வைக்கும்போது இந்த கரைக்கு அக்கறைக்கு அந்த சிலுவை கரெக்டாக இருக்குது. அது மேலே ஏறி அக்கறை போய் பரலோகத்துக்கு போய் விட்டார்கள். இன்னொருவன் அப்படி போகிறான், இந்த சிலுவையை குறைத்து விட்டானே, இவன் போய் வச்சு பார்த்தா, புரியுதா? இப்போ சிலுவை இவன் வச்சு பார்க்குறான், குறைஞ்சிருச்சு. இந்த நுனி அந்த அங்கே வைக்க முடியல, வச்சான், அது மேலே ஏறினான், 2 பேரும் சேர்ந்து உள்ளே போயிட்டான். ஏணி அந்த சிலுவையும் போயிடுச்சு, அவன் வாழ்க்கையும் போயிடுச்சு, உயிரும் போயிடுச்சு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அந்த சில நேரத்தில் பெரிய சிலுவை நினச்சி சோர்ந்துராதீங்க, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அதை ஏற்றுக்கிட்டார். பாருங்க, நமக்கு வருகிற எல்லாமே அவர் ஏற்றுக்கிட்டார். இந்த ஏசாயா 53:11 அதை தான் வாசிக்கிறோம். ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு கம்பெனியில் எம்டியூவாக இருந்தார், மேனேஜிங் டைரக்டரில். ஒரு பெரிய 3000 பேர் அவர் கீழே வேலை செஞ்சுருந்தாங்க. அவருக்கு ஒரே மகள். அவர் சபையில் வந்தாலே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நல்ல ஆராதிப்பார், நல்ல ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பார். கம்பெனியில் 3000 பேருக்காக அவர் ஜெபிப்பார். ரட்சிப்பை தைரியமாக, பெரிய அதிகாரியாக இருந்தாலும் தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லுவார். திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு புயல். ஒரே மகள், வாலிப பிள்ளை, ஒரு இந்து பையனை கூட்டிகிட்டு ஓடிருச்சு. வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ச்சி. இப்பொழுது ஆஃபீஸ்க்கு கம்பீரமாக போக வேண்டியவர் தலை குனிந்து போகிறார். ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரும் அவர் வரும்போதே பேசிக்கிறான். எல்லாம் நியூஸ் எல்லா பக்கம் பரவிருச்சு. இவ்வளோ பக்திமான், சபைக்கு தவறாமல் போகிறவர், ஏசு ஏசு ஏசுன்னே இருப்பார். இவர் பிள்ளைய இவருக்கு போது கொடுத்து பிள்ளைய ஒழுங்காக வளர்த்த தெரியல. என்னங்க பிள்ளைய, அந்த வார்த்தை கேட்கும்போது பெற்றோருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சில நேரத்தில் எங்களை சொல்லுவாங்க, இந்த பாசு சபை விசுவாசியை ஒழுங்காக வளர்த்த தெரில, அதுதான் இப்படி நடந்திருக்கு அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி அவருக்கு அந்த வார்த்தை. சரி, நேராக சர்ச்சுக்கு போகிறார். அந்த சண்டே விசுவாசிகளுக்கும் அது பரவிருச்சு. நம்ம தான் ஒன்று தெரிஞ்ச போதுமே, சும்மா விட மாட்டாங்க. அவர் எப்பவும் முன்னாடி இருப்பார் சர்ச்சில். ஆகவே ஆராதனை நடக்கிறது, அவர் சோகமாய் உள்ளே போகிறார். சாட்சி நேரம் வந்தது, மைக்கை கையில் எடுத்தார். சர்ச்சுக்குள்ளே எல்லாரும் முணங்குறானா. இவர் என்னத்தை சாட்சி சொல்ல? தன் பிள்ளைக்காக எந்த முயற்சியும் எடுக்கலை, அவளே ஓடி போயிட்டா. இவர் என்ன சாட்சி சொல்கிறது அப்படின்னு சபைக்குள்ளே சலசலப்பு, பலவிதமாய் பேசுகிறார்கள். அவர் மைக்கை பிடிச்சு சொன்னாராம், நான் ஒரு 6 மாதம் அமைதலாக இருப்பேன், சர்ச்சுக்கு வருவேன், அமைதலாக இருந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன். என் பிள்ளை போனதுக்கு காரணம் என் பிள்ளை மேலே தப்பு இல்லை,
நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்கவில்லை. உபவாசம் இருந்த என் பிள்ளைக்காக இன்னும் அதிகமாய் நான் உபவாசம் செய்யவில்லை. ஆகவே நான் அதிகமாய் உபவாசம் பண்ணி நான் ஜெபிப்பேன், சபைக்கு வருவேன், அமைதியில் உட்கார்ந்துட்டு நான் போயிடுவேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த செய்தி மகளுக்கு போகிறது. மக கவனிச்சுட்டே இருக்கா. அப்பா சர்ச்சுக்கு போகிறாரு, என்னை பற்றி அவதூறாக பேசுகிறாரோ, சர்ச்சில் என்ன போலீஸில் பிடிச்சி கொடுப்பாரா அப்படிங்கும்போது அந்த மருமக மேலே தப்பு இல்லை, என் பிள்ளை மேலே தப்பு இல்லை. இது காரணம் தேவனுக்கு உத்தமமாய் வாழ்கிற பரிசுத்தமான தேவ மனிதர், விசுவாசத்தில் வல்லவராய் இருக்கிற அவர் சொல்றார், நான் தான். எப்படி ஏசாயா 53:11 அந்த அக்கிரமங்கள் பாவங்களை இயேசு தான் மேலே ஏற்றுக்கொண்டாரோ, இப்போ இவரை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தை கேட்ட மகள் ஆச்சரியப்பட்ட, என் தகப்பனார் என் மேலே கோபப்படலையே என்று அன்றைக்கே தன் வாழ்வை முழுவதுமாக இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாராம். அந்த இந்து சகோதரனும் மருமகனும் இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாரா, மன்னிக்கிற தேவன் இருக்கிறாரா என்று அன்றைக்கு அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். இப்பொழுது சர்ச்சில் எல்லா ஜனங்களும் சேர்ந்து அவரோடு கதறி ஜெபிக்கிறார்கள், இணைந்து ஜெபிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சபை தேம்பி அழுகிறது, அவரோடு இணைந்து ஜெபிக்கிறது. கர்த்தர் அந்த குடும்பத்திலே மாற்றங்களை கட்டளையிட்டார். சில நேரத்தில் அப்படிப்பட்ட பாடுகளை நீங்கள் யாரோ செஞ்சது உங்கள் மேலே வந்திருக்கலாம், கம்பெனியில் யாரோ ஒரு தவறு பண்ணது உங்கள் மேலே மிஸ்டேக் வந்திருக்கலாம். நான் நிறைய அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். சர்ச்சில் எவனோ தப்பு பண்ணிட்டு போயிடுவான், அந்த தவறு உங்கள் மேலே வந்திருக்கலாம். நேற்று எங்கள் மக சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு வார்த்தை சொன்னது இப்போ ஞாபகம் வருது. ஸ்கூலில் சில குரூப் ஏதோ காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்க, அதுக்காக இந்த ஏஞ்சலும் எங்கள் குரூப்பில் தான் இருக்காங்க அப்படின்னு இழுத்து விட்டாங்க உள்ள. ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு போக முடியல, வீட்டில் இருந்தே ப்ரைவேட்டாக படிச்சிருந்த அந்த ஸ்கூலுக்கு போக வாய்ப்பு கிடைச்சி எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பூகம்பம் வந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை தந்தார். ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, யாரோ ஏதோ செஞ்சுட்டு அப்படி போட்டுருவாங்க மேலே, அப்படி உங்கள் மேலே ஏராளமான சுமை வந்திருக்கலாம். அதை ஏற்றுக்கொண்டீங்க. இந்த தகப்பனார் அதை எல்லாமே தவறாக ஏற்றுக்கொண்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். மாற்றங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். ஒரு முறை ஒரு விசுவாசி சபைக்கு தொடர்ந்து வரல, பாஸ்டர் கேள்விப்பட்டார். அந்த விசுவாசி ஒரு பெரிய லெட்டர் எழுதியிருக்காப்புல, பாஸ்டர் இப்படி அப்படி, ஆமாம் அவர் பணத்துக்காக ஊழியம் செய்கிறார், ஏழை ஜனங்களை நேசிக்கிறதில்ல, அந்த குடும்பம் சரியில்லைன்னு ஒரு பெரிய பாஸ்டரின் குடும்பத்தை குறித்து ஏராளமாக எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போன ஒரு ஆத்துமா போன என்ன, மீது இவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்களே நேசிக்கிறவங்கன்னு அவர் நினைக்காம பாஸ்டர் ராபோஜனத்தை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் அந்த சகோதரனுக்கு, ஸ்தோத்திரம் பிரதர், ஏன் இவ்வளோ நாள் வரல, அந்த லெட்டரெல்லாம் வெளிப்படுத்தலை, சரின்னு சொல்லி அவருடைய காலை கழுவி ராபோஜனை கொடுத்தாராம். பாஸ்டர் நம்ம சர்ச்சில் ஏன் அது செய்யலைன்னு கேட்காதீங்க. ஆமாம், நம்ம சர்ச்சில் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி செய்கிறதா இருந்தால் டி மோகன் பாஸ்டர் செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும்னு நினச்சிக்கங்க. 50,000 பேருக்கும் பாஸ்டரே போய் கால் கழுவி ராபோஜன் கொடுத்தா. சிலர் அப்படி சொல்கிறாங்க, காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அப்படின்னு ஒரு சர்ச் என்ன சொல்லுது, நைட்டு தான் ராபோஜனம் கொடுக்கணும்னு ஒரு உபதேசம். ஏன் உங்கள் சர்ச்சில் ஏஜி சர்ச்சில் காலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பைபிளை திறந்து வசனத்தை உங்களுக்கு காட்டுறாங்க. ஆமாம், இந்த பரமானந்தம் இந்த வசனத்தை சொல்லவே இல்லை பாரு அப்படின்னு உங்களுக்கு நினைப்பு வரும். நீங்கள் உடனே நீங்கள் சொல்லணும், அப்போஸ்தலர் நடபடிகள் அனுதினமும் ஆலயத்தில் கூடினவர்கள் அப்பம் பிட்டார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருது. மறுபடியும் சொல்கிறேன், அனுதினமும் அவர்கள் ஆலயத்தில் கூடி அப்பம் பிட்டார்கள். அனுதினமும், தமிழில் அனுதினம், இங்கிலீஷில் டே பை டே. டேனா என்ன, பகல். டே பகல். ஆக ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சுக்குவாங்க. அதே போல இயேசுவே எல்லாருடைய காலையும் கழுவினார். ஐயோ ஆண்டவர் நீங்கள் கழுவக்கூடாதுலாம் சொன்னார்.
தாழ்மைக்கு அடையாளமாக செஞ்சார். அவ்வளோதான். இன்றைக்கு கொரியாவில் 10 லட்சம் விசுவாசிக, பாஸ்ட் 10 லட்சம் விசுவாசி கால் கழுவுன எத்தனை வருஷம், எத்தனை மாதம் ஆராதனை நடக்கிறது. நம்ம நினைவு கூறுகிறோம் அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், திராட்சரசம், அப்பம், ஜெபத்தோடு பயபக்தியா அனுசரிக்கிறோம். அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். ஒரு நாள் உபதேசங்கள் அப்படிங்கிற தலைப்புல உங்களோட நான் பிரசங்கிப்பேன். சிலர் ஒன்லி ஜீசஸ்ங்கிறாங்க, சிலர் யெகோவா விட்னஸ்ங்கிறாங்க, ஒருத்தர் செவன்த் டேங்கிறான். உங்களுக்குள்ள குழப்பமா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும் ஒரு குரூப் சொல்லுது, அதுக்கு பைபிள் எடுத்து காட்டுறாங்க. சில இடங்களில் எந்த நாமத்தையும் சொல்லாமல் ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க, போய் கொடுத்துடலாமா? நமக்கு இயேசு சொன்னதான், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. அந்த கட்டளை தான் நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன சொல்கிறேன்னா, அந்த பாஸ்டர் போய் அவரை காலை கழுவி ராபோஜனம் கொடுத்து, அப்போ அந்த மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவருக்கு விரோதமாக ஒரு லெட்டர் எழுதி சபைக்கு விரோதமாக இவ்வளோ கலகம் பண்ணினாலும் பாஸ்டர் நம்மளை தேடி வராரு, நம்மளை நேசிக்கிறாரு, அந்த காரியத்தை எல்லாம் தான் மேலே ஏற்றுக்கிட்டார். என்ன பாஸ்டர் இப்படி வந்திருக்கீங்க? பரவாயில்ல, நான் உனக்காக ஜெபிக்கலப்பா, நான் நல்ல ஜெபம் பண்ணியிருந்தா நீ இப்படி செஞ்சுருக்க மாட்டேன். நான் உனக்காக உபவாசம் இல்லைப்பா, இருந்தேன், ஆனால் நல்ல உபவாசம் தொடர்ந்து இருக்குல்ல, ஏன் மிஸ்டேக் அப்படின்னு அந்த விசுவாசி செஞ்ச தவிர ஊழியக்காரன் மேலே போட்டுக்கிட்டார். சில நேரத்தில் வீட்டிலே உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும், ஆஃபீஸ்லேயும் அந்த சூழ்நிலை வரும். இயேசு அதை தான் செய்தார். ஆகவே இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை போல ஸ்தோத்திரம், சில பாடுகளெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, சிலுவை ஏற்றுக்கொள்ளும் போது அதன் மூலமாய் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். க்ளோரி டு. ஒரு பாடலை பாடுகிற நேரம் ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்துவோம். ஞானஸ்தானத்திற்கு பெயர் கொடுத்தவர்கள், ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள், நீங்கள் இங்கே இருங்க. சர்ச்சு முடிஞ்சோன்னா போயிடாதீங்க. விபிஎஸ்க்கு வாக்கு பண்ணினவர்கள், அதற்குரிய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவரிடத்தில் உங்கள் உதவிகளை கொடுத்து செல்ல உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த அவமானம் எவ்வளவு சிலுவை இருந்தாலும் அதை சுமக்க தைரியம் தான். சிலுவை நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமோ எனதுள்ளத்திலும்
நம்ம எல்லாருக்கும் முன்பாக கல்வாரி சிலுவை அந்த காட்சியை நாம் பார்க்கும்போது உருகாத நெஞ்சம் உருகும், கரையாத கல் நெஞ்சமும் கரைந்து விடும். அநேகருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். கல் நெஞ்சக்காரனாக இருந்தவர்கள் எல்லாம் அந்த இயேசுவின் சிலுவை காட்சி அவர்களை மாற்றி அமைத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், அதை தியானிக்க தான் நீங்கள் ஓடி வந்திருக்கிறீங்க. ஏதோ கேட்டுட்டு போகிறதுக்காக அல்ல. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் சுதந்திரித்து போக போகிறோம். உங்கள் வீட்டில், உங்கள் பிஸ்னஸில், நம்முடைய ஊழியத்தில் கல்வாரியிலே சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை திரளாய் நிறைவாய் நாம் பெற்று அனுபவிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த சிலுவை என்ற உபத்திரவங்கள், பாடுகளை சகிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அந்த போராட்டங்களை மேற்கொள்ள கிருபை தருவாராக. நாம் சந்தோஷமாய், ஆண்டவரே இந்த பாதையில் என்னை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இந்த வேலை கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இந்த குடும்ப சூழ்நிலைகள் என்னால் தாங்க முடியல, ஆனாலும் நீ நடத்தி வருகிறீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பாட்டை பாடினார் என்று வாசித்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிற தெரிஞ்சே ஸ்தோத்திர பாட்டு வருது பாருங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாயிலே ஸ்தோத்திரங்கள் வரட்டும். ஓ, பாடுகள், வேதனைகளின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே துதி வரட்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவங்கள் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருள்வீராக. ரட்சிப்பு, மன்னிப்பு, நித்திய ஜீவன், ஓ பரலோக பாக்கியம், கிரீடம், சிங்காசனம், இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்துக்குள் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தியர்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த மரணத்துக்கு பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை இறங்கி வந்தது போல, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வரட்டும். இப்பொழுது ஒரு ஆண்டவரே மரணத்தில் சம்பவித்தது போல, ஒரு பாடுகளில் சிக்கினது போல கடந்து போனாலும் உயிர்த்தெழுந்த மகிமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இறங்கி வருவதாக. வந்த ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் ஈஸ்டர் அன்றைக்கு கூடி ஆராதிக்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தருவீராக. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் பாஸ் பண்ண கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. இந்த வருஷம் VBSஐ சிறப்பாய் நடத்த கிருபை தருவீராக. ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்பதி, சிலர் புதிதாக வந்திருக்கிறாங்க, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதி. கொடுத்த காணிக்கைகளை ஜெபித்து ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். திருச்சபையின் தேவைகள் சந்திக்கப்படும் போது அவனுடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடும். மீண்டும் லாக்டவுன் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தருளும். எல்லா தீமைக்கு விலக்கி காப்பீர். அது உஷ்ண காலத்திலே உம்முடைய உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே கர்த்தர் வைத்துக் கொள்ளும். தீங்கு நாளில் கூடார மறைவில ஒளித்து வைத்து நீர் கண்மலையின் மேல் உயர்த்துவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளோடு, குடும்பத்தோடும், பிசினஸோடும், ஊழியத்தோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். புதுசா வந்திருக்கிறவங்களை பார்த்து பேசுங்க. ஞானசன் ஆராதனை இருப்பதினால் நீங்களே தலையில கை வச்சு பிளஸ் பண்ணிட்டீங்க. பாடும்போதே ஆராதனை நேரத்திலேயே